மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் அவர்கள் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. புதுசாக இந்த வாட்டி எல்லா ஐடி கார்டுக்கும் QR கோடு முறையில் தான் கொடுக்கணும். ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ரூல் பொசிஷன் வந்துருக்குன்னு சொன்னார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரோட ஐடி கார்டும் QR கோடு கொடுத்து தான் அதை வச்சு தான் ஸ்கேன் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதை இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேனிங் மிஷின் வச்சு தான் அலோவ் பண்ணுற மாதிரி இந்த 3 சென்டர்லேயும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு கருத்தை சொன்னார் மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்களும். எல்லாரோட கவுண்டிங் கேண்டிடேட் சீஃப் ஏஜென்ட் தவிர்த்து கவுண்டிங் ஏஜென்ட்டோட எல்லாரோடைய அவங்களுடைய வெரிஃபிகேஷன் பண்ணணும், போலீஸுக்கு அனுப்பிச்சு வெரிஃபை பண்ணணும்னு சொன்னார். அதை நாங்கள் ஒத்துக்கலை. இது வரைக்கும் அது மாதிரி ECI ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டோம். இது வரைக்கும் எந்தவோட கவுண்டிங் ஏஜென்ட்டோட அவங்க வெரிஃபிகேஷனுக்கு போலீஸுக்கு அனுப்ப மாட்டாங்க. இதுனா போலீஸ் வெரிஃபிகேஷனில் கன் லைசன்ஸான்னு கேட்டோம். அது அனைத்து அரசியல் கட்சிகளும் அது நான் திருப்பி மீட்டிங்லேயே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எதிர்ப்பு தெரிவித்தோம். எதிர்ப்பு தெரிவித்தோன்னே கமிஷன்கிட்ட கேட்டஞ்சு ரூல்ஸ் இருக்கா, ECI ரூல்ஸ் பிரகாரம் போலீஸுக்கு அனுப்பிச்சு வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அது எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதுக்கு சம்மந்தமே இல்லை. நாங்கள் கொடுத்த லிஸ்ட் கேண்டிடேட் சீஃப் ஏஜென்ட் கையெழுத்து போட்டு கொடுத்த கவுண்டிங் அப்படியே அலோவ் பண்ணோம். ECI ரூல்ஸ் அந்த மாதிரி இல்லை. அது கடைசியாக கமிஷனர் ஃபைனலாக அது வேணாம், நாங்கள் வெரிஃபிகேஷன் அனுப்பல கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மார்னிங்கில் எத்தனை மணிக்கு எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க, என்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க. அதுமாதிரி உணவு நீங்கள் டோக்கன் பணம் கட்டினா அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதுமாதிரி காவல்துறை அதிகாரியும் வந்தாங்க. அதுக்கு ப்ரீஃப் பண்ணாங்க என்னென்ன நடைமுறை, என்னென்ன செக்யூரிட்டி ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. கமிஷனரை மட்டும் கேட்டால் அன்னைக்கு பொறுத்த மட்டும் மாவட்ட தேர்தல் அதிகாரியால் சென்னை எல்லா கவுண்டிங் சென்டரில் என்னாச்சும் ஒரு சம்பவம் நடைபெற்றால் உள்ள லத்தி சார்ஜ் மாதிரி இன்சிடென்ட் ஏற்பட்டால் யார் அதிகாரம்? மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் உங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க என்னாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்லை சூமோட்டமாக அங்கே இருக்க காவல்துறை அதிகாரியே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேட்டாங்க. கமிஷனர் சொல்லிட்டார், எனக்கு மெஜிஸ்ட்ரேட் பவர் இல்லை, கலெக்டர்னா மெஜிஸ்ட்ரேட் பவராக இருக்கும், எனக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி, எனக்கு போலீஸ், எனக்கு அந்த மெஜிஸ்ட்ரேட் பவர் எனக்கு இல்லைன்னு சொன்னார். அது சொன்னால் அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ECIயில் சொல்லுங்கள். ஏன்னா 2014 லோயலாக்கால் லத்தி சார்ஜ் நடந்தது. கவுண்டிங் நடக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்ததா உள்ளார கவுண்டிங்கை நடத்தினாங்க. அந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு சரி, லத்தி சார்ஜ் என்னாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்களுடைய உத்தரவு பெற்று தான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன மாவட்ட தேர்தல் அதிகாரி முறையில். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க, சிட்டி IS, ஸ்டேட் SB ஆளுங்க யாரும் மஃப்டியில் உள்ளே ஐடி கார்டு இல்லாமல் எல்லா அந்த கவுண்டிங் ஒவ்வொரு அந்த கவுண்ட் அந்த பண்ணுற அந்த மையத்துக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னோம். அதுவும் இப்போ கமிஷனர் சொன்னார். ஸோ பல்வேறு சந்தேகங்களை சொன்னோம். அது பாக்கியெல்லாம் நடைமுறை அதற்கான எங்களாம் கோஆப்ரேட் பண்ண சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நானும் வழக்கறிஞர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு எங்களோட கருத்துக்களை சொன்னோம்.